எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, விறுவிறுப்பா இருக்கு. 75 வயசானாலும் 100 வயசானாலும் நல்லா பண்ணுவார் சார். சூப்பர் ஸ்டார்ல சூப்பர் ஸ்டார் தான். நல்லா இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. நெகட்டிவ் ரிவ்யூ அந்த மாதிரி பார்த்தேன் நானும். போரா இருக்குமோன்னு நினைச்சானா இல்லை, நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. லேக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் லேக் மாதிரிலாம் எதுவும் தெரியல. அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் அந்த டச்லாம் இருக்குதான், ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. ஆனால் படம் சூப்பராக இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ரஜினிக்காக பார்க்கலாம். ரஜினி ஆக்டிங் தான், தலைவர் தான். அதெல்லாம் இன்னும் எனக்கு விவரம் தெரிஞ்சப்பலேருந்தே தலைவர் படம்னா தேட்டர் தான். அப்போ எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் ஸ்வாக். ஃபுல் அண்ட் அவுட் ரஜினி மூவி. ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. தலைவர் கலக்கிட்டாரு. கேமியோ ரோல் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது படம். ரொம்ப 75 சொல்லவே முடியாது. தலைவர் எல்லாம் செம்மையா இருக்காரு, மாஸ். ரொம்ப நல்லா இருக்கு, எங்கேயுமே போரே அடிக்கல, எல்லாமே நல்லா இருந்தது. அது நம்பவே முடியல ஆக்சுவலா, அவ்வளவு நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. அது அவங்களோட பெர்செப்ஷன். ரொம்ப நல்லா இருந்தது படம், எனக்கு ரொம்ப பிடிச்சது படம். கூலி நான் ஒரு 3 நாள் லோகேஷ் கனகராஜ் முன்னாடி படம் ஃபெயிலராக இருந்தது. சரி, ஒரு 3 நாள் கழிச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு படம் ரிப்போர்ட் வந்து பிறந்த படம் சூப்பராக இருக்குது. படத்தில் ஜெயிலர் மாதிரி அவர் பஸ் ஸ்டாப்பில் எப்படி வராரோ, பஸ்ஸு எப்படி அருணாச்சலத்தில் எப்படி வராரோ, பாச்சால் எப்படி வந்தாரோ அதே மாதிரி வர்றாரு. படம் நல்லா இருக்கு. லோகேஷ் கனகராஜ் உண்மையை பெருமை, செம்மையா இருக்கு படம். எல்லாமே பார்க்கலாம். படம் நல்லா இருக்குங்க. 4 வாட்டி பார்த்துருக்காரு ப்ரோ. படம் நல்லா இருக்கு. தலைவரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. படம் எதிர்பார்த்த மாதிரி ரொம்பவே திருப்திகரமா இருந்தது. அது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்சிருக்குங்க. அது மாதிரியே தெரிலங்க, அவரை பார்த்தா 30 வயசு மாதிரி இருக்காரு அவரு. அந்த பழைய விண்டேஜ் ரஜினியை காமிக்கும் போது செம மாசா இருந்தது. படம் பிரமாதமாக இருந்தது. நீங்கள் 2-3 தடவை வாட்ச் பண்ணோம் படத்தை. ஆக்சுவலாக ஏதாவது குறை நிறை ஏதாவது இருந்ததுன்னா, நீங்கள் சொல்கிற எல்லா குறையும் உங்கள் சோஷியல் மீடியாவில் நீங்கள் போடுற எல்லா விஷயமுமே வந்து 2வது தடவை வந்து பாருங்கள், எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்குது. எந்த ஓட்டையுமே இல்லை படத்தில், எந்த குறையுமே இல்லை. இவர் எப்படி வந்து ட்ரெயினில் போகிறாரு இந்த மாதிரிலாம் கேட்குறாங்கல்ல, வந்து பாருங்கள் படத்தை. ஒரு தடவை 2 தடவை புரிஞ்சு பார்த்தீங்கன்னா படம் பிரமாதமாக இருக்கும். அதனால் கட்டாயம் நீங்கள் 2-3 தடவை இந்த படத்தை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இன்னும் பிரமாதமாக இருக்கும் படம் பார்க்கறதுக்கு. தலைவர் என்னைக்குமே மாசுங்க, தலைவர் என்னைக்குமே மாசு. குரு சிஷன்லேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் சார். இது நான் 4th டைம் பார்க்குறேன் சார் படம். இதை சார் தலைவர் ஒருத்தருக்காக தான் சார். நான் தலைவரோட ரசிகன் சார். எனக்கு 48 வயசாக இருக்குது. நான் வந்து எனக்கு 95 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அருணாச்சலத்துலேருந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறேன். ஸோ அதனால் அவருக்காக மட்டும்தான் பார்ப்பேன் படம். ரஜினி எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு சார். அவரு இன்னொருத்தரெல்லாம் வர முடியாது சார். இந்த படம் வந்து ரஜினியோடைய உச்சத்தின் உச்சம் சார். இந்த உச்சத்தை தொட்டவருக்கு அதுக்கு மேலே என்ன உச்சம் இருந்தால் அது இந்த படம் தான். அது அவரோட லைஃப் கரியரில் இந்த படம் ஒரு பெரிய மைல்கல். இதுக்கப்புறம் இன்னொரு படம் வருமானது எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. அவர் நடிப்புக்கெல்லாம் ஒன்றுமே யாருமே கிட்ட வர முடியாது சார். அவ்வளோதான் சொல்லணும்னு நான் சொன்னேன். அவருடைய ஆக்ஷன் சீனாக இருக்கட்டும், அவருடைய காமெடி சீனாக இருக்கட்டும், அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது இந்த மாஸ் ஹீரோக்குன்னு ஒரு இது இருக்கும், ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும். அந்த பாடி லாங்குவேஜ் வந்து வேறு யார்கிட்டையுமே பார்க்க முடியாது சார். ஸோ இதை நான் வந்து ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். அவருடைய தீவிர ரசிகன்னே சொல்வேன் நான் சார். போரே இல்லை சார், அதான் சொல்கிறேன். இது வரைக்கும் வந்த படத்துலேயே படம் ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரைக்கும் ஒரே ரேசியாக போயிட்டு இருக்குன்னா, அதாவது அந்த தொய்வே இல்லாமல் போகிறதுனா இந்த படம் தான் அது. அதான் சார், சொல்றவங்க சொல்லிட்டே தான் சார் இருப்பாங்க. நல்லா இல்லைன்றத சொல்றவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அது அவங்களுடைய பார்வைக்கு சார். அது நம்ம பார்வை எது, நம்ம தலைவருக்காக பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு தொய்வு இருக்கிற மாதிரியே தெரியல இந்த படத்தில். படம் நல்லா சூப்பராக இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நல்லா இருக்கு. ரஜினி ஸ்டைல் நல்லா இருந்துச்சு சார், நல்லா இருந்துச்சு. ஓகே சார். கதை கூட நல்லா தான் சார். மது உழைக்கிறது சொல்லியிருந்தாங்க, அவர் பழி வாங்குறத சொல்கிறது நல்லா இருந்துச்சு சார். எல்லாமே நல்லா இருந்துச்சு, விறுவிறுப்பாக சூப்பராக இருந்துச்சு சார். அமெரிக்கா எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. அமெரிக்கன் ரஜினி தான் சூப்பராக நடிச்சிருக்காரு சார். பார்க்கலாம் சார். அதெல்லாம் இல்லை சார், போய் சார் நல்லா இருக்கு சார். நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டாரை பார்த்துருந்தோம், நல்லா இருந்துச்சு. லேகெல்லாம் எதுவும் கிடையாது. நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் லேக் இருக்குது. ஆனால் நான் வந்து பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. எல்லாரோட கேமியும் நல்லா இருந்துச்சு. ஆமாம் சார். ஆக்சுவலாக தலைவர் ஃபேன் தான். நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேனுக்காக இல்லை, நல்லா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணேன். படம் சூப்பராக இருந்தது. இல்லை மியூசிக் செமையாக இருந்தது. ரஜினியோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. நல்லா இருந்தது படம், சூப்பராக இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, சூப்பராக இருக்குது படம், செம்மையாக இருக்குது. இல்லை போர்லாம் அடிக்கவே இல்லை, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. லோகேஷ் கனகராஜ் சூப்பராக எடுத்திருக்காரு. இல்லை படம் சூப்பராக இருக்கு. தலைவர் படங்க நல்லா இருக்கு. படம் பாருங்க, அப்பதான் தெரியும். ஒன் டைம் மூவி தான். ரஜினிகாந்த் மூவி பக்காவா இருக்கும், பக்காவா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. அந்த ஓல்டு
டயலாக் வந்து ரஜினி பேசுகிற மாதிரி வர்றது எல்லாம் பக்காவாக இருக்கு. சரியான கேரக்டர். நாகார்ஜுனாலாம் வேற லெவல். ஃபர்ஸ்ட் டைம் வந்து வில்லனா பார்க்கும்பொழுது ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. தாராளமாக வந்து பார்க்கலாம். தியேட்டரிட்டிக்கல் மூவி தான். வீட்டில் உட்காந்து பார்க்கறது வேஸ்ட். தியேட்டருக்கு வந்து பார்த்தா தான் பக்காவாக இருக்கும். நல்லா இருக்கு. ரஜினி இந்த வயசில் படத்தில் நடிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் இது இன்னும் நிறைய படம் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப சந்தோஷம். எல்லாம் நல்லா இருக்கு. போர் அடிக்கல. நல்ல விறுவிறுப்பாக இருக்கு. பெரிய பெரிய நடிகராக நடிச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சில பேர் சொல்றாங்க, சில பேருக்கு பிடிச்சிருக்க பிடிக்கலையோ. எனக்கு ஓகே. அவர் இந்த வயசுல அவர் 75 வயசுல நடிச்சிருக்காரு. ஏன்னா அதுக்காக வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது. நல்லா நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டார் நல்லா நடிச்சிருக்காரு. ரொம்பனா அவரோட ஸ்டைல் தான் சார். எப்பயுமே இருக்கிற ஸ்டைலு. அது இந்த தடவை வந்து என்ன சொல்றது, லேட்டஸ்டா பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்கு. லாஸ்டா வந்த படத்தோட இந்த படத்துல வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. நல்லா விறுவிறுப்பா இருக்கு. போர்லாம் அடிக்கல. நல்லா இருக்கு. சூப்பரா நடிச்சிருக்கு. யார் இருந்தாலும் படம் வந்து ரஜினி சாருக்காக தான். சூப்பரா இருந்தது. அவங்களும் நல்லா நடிச்சிருக்காரு. நாகார்ஜுனா சாரும் சூப்பரா நடிச்சிருக்காரு. அமீர் கானும் சூப்பரா நடிச்சிருக்காரு. அதுதான் என்ன சொல்றது, ரொம்ப எங்கா தெரிகிறாரு அவரு. அந்த பாடி எக்ஸசைஸ் எல்லாமே, அதாவது அந்த ஸ்டைல் சூப்பரா காமிச்சிருக்காரு. கடைசியா அந்த அதாவது கம்பேர் பண்ணல, இப்போ லேட்டஸ்டா சூப்பரா நடிச்சிருக்காரு. படம் சூப்பரா இருக்குங்க. பார்க்கலாம். சூப்பரா பண்ணிருக்காரு. அவரோட ஆக்டிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல போர்லாம் எதுவுமே அடிக்கல. நல்லா எடுத்திருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா உட்காந்து பார்த்தா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். இல்ல ஆனா அவர் ஆக்டிங், லோகேஷ் கனகரோட டைரக்ஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு. இதெல்லாம் தப்பு சொல்றதெல்லாம் கிடையாது. நல்லா பண்ணிருக்காங்க எல்லாருமே. மற்றவங்க சொல்றாங்கன்னு வச்சு அதை தப்பா பாக்காதீங்க. படம் வந்து பாருங்க. உண்மையிலேயே நல்லா இருக்கு. கேமரா மூவ்லாம் சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. அந்த ரஜினி சார் இல்லையா, முன்னாடி படையப்பா படம் எல்லாம் பார்த்துருச்சு. அதே மாதிரி இப்பவே அந்த ஸ்டைல் மாதிரியே இருந்துருக்கு. 75 வயசு ஆயிடுச்சு. இனியும் அப்படியே இருக்கு. ஐயோ, லட்சத்தீவு வந்து இங்க இருந்து பார்த்தப்போ எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்துச்சு. தமிழ் நல்லா வராது, அதனால பேச முடியல. சூப்பரா இருந்துச்சு. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போகுது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருக்குண்ணா. கிளைமேக்ஸ்லாம் செம்ம மாசா இருக்குண்ணா. அனிருத் தான் கலகி இருக்காரு. செம பிஜிஎம் சக்கதா இருக்கு. தலைவரோட என்ட்ரி தான் நல்லா இருக்கு. வெரி குட், வெரி குட், வெரி நைஸ், வெரி நைஸ். ஸ்கிரிப்ட் வாஸ் வெரி குட், வெரி குட். He is always a hero. சூப்பர் சார். ரஜினி சார் சூப்பரா பண்ணிருக்காரு. படம் சூப்பரா இருக்கு. ரஜினி ஆக்டிங் நல்லா இருந்தது. நாகார்ஜுன் சூப்பரா இருந்தாங்க. அண்ட் வில்லன் சூப்பரா இருந்தாங்க. ஒன் மோர் வில்லன் நல்லா இருந்தது. இல்ல விருப்பம் சூப்பரா பார்க்கலாம். நல்லா கோர்ஸ். ரஜினி சார் ஆக்டிங் நல்லா இருந்தது. அண்ட் கேமியோஸ் நல்லா யூஸ் பண்ணியிருந்தாங்க. எக்ஸப்ட் ஃபார் அமெரிக்கன் கேமியோ கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ட்ராக். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிட்டாங்க. பட் அதர்வைஸ் டீசன்ட். ஓகே. ஒரு தடவை பார்க்கலாம். ரேசிங் த்ரில்லராக எடுத்திருக்கான். பிகினிங் டு எண்டு. பரவாயில்ல. ரஜினி ஆஸ் யூஷுவல் ரொம்ப நல்ல. ரஜினிக்காக தான் இந்த படம் பார்த்தோம். பரவாயில்ல. நாகார்ஜுனா நல்லா பண்ணியிருக்காரு. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காமெடி, ஒரு இந்த ரஜினி அது என்ன ரோபோ 1, 2 மாதிரி ஒரு நல்ல பாட்டு சீனரி வச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி ஓகே. பாய். ஒரு தடவை பார்க்கலாம். எல்லாமே பிடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. ஒரு அரை மணி நேரம் சத்யராஜ் ஒரு சீன்ல லேகா இருந்துச்சு. மற்ற எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்ததுங்க. சூப்பர். ரஜினி சூப்பர். ஓகே, தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. எனக்கு வில்லனோட ரோல் தான் முடிஞ்சிருந்துச்சு. தேவ் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குங்க. இல்ல பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஷோவினோட ஆக்டிங் எக்ஸ்ட்ராடினரி. நாகார்ஜுனா, உபேந்திரா, அதுக்கடுத்த மாதிரி ஸ்ருதிஹாசன், இவங்களோட ஆக்டிங் எல்லாமே அவுட்ஸ்டாண்டிங். ஈக்குவல் வெயிட்டேஜாக கொடுத்துருக்காங்க. கேரக்டர் ஒரு கேரக்டருக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா. அடுத்த ஸ்டெப் என்னன்றது ப்ரெடிக்ட் பண்ண முடியல. நல்லா எடுத்திருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் நல்லா எடுத்திருக்காரு இது. ஸோ குடும்பத்தோட வந்து பார்க்கக்கூடிய படம் தான் இது என்னை பொறுத்தவரையும். சத்யராஜ் அவரு வந்தது கொஞ்ச நேரமா இருந்தாலும் அது மெயின் கேரக்டரா வந்தார் அவரு அந்த படத்துல. ஓவராலா நான் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பேன் கண்டிப்பா. இன்னும் ஒரு தடவை பார்க்கணும் சார். நாகார்ஜுனா நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய அந்த சிரிப்பு, அந்த வில்லத்தனத்துக்கு உண்டான சிரிப்பு, அவர் கண்ணில் காட்டுற அந்த இது. உபேந்திராலாம் வேற லெவல் சார். உண்மையாவே சொல்றேன். நான் வந்து உபேந்திரா படம் நான் பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் பிரசன்ட்ல பாக்குறேன். அது ரஜினிகாந்தோடைய அந்த இதுல வந்து பேட்டியில அவர் வந்து சொல்றாரு, ஓம்னு ஒரு படம் பண்ணாரு, அவர் டைரக்ட் பண்ணாரு, அவர் பெரிய டைரக்டர் அப்படின்னு சொன்னார். எல்லாருமே அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான் சார். இது ஆக்சுவலா வந்து லோகேஷோடைய படத்துல இந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த
இந்த வில்லன் வர்றாரு ஷோபின் வந்து அவர் பார்த்தீங்கன்னா அந்த பாடி லாங்குவேஜ் அவர் அந்த அந்த ஆல் ஷார்ட்டாக இருந்தாலும் அந்த பாடி லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதெல்லாம் வேற லெவல் எடுத்திருக்காங்க, நல்லா எடுத்திருக்காங்க. டைரக்ஷன்லாம் எக்ஸலண்ட் சார். இதில் படத்தில் டைரக்ஷனு எல்லாம் பிரமாதமாக இருக்குது சார். இதில் குறைய கிடையாது சார், ஒரு குறை கூட கிடையாது சார் படத்தில். அவர் ஸ்டைல் தான், அவர் ஸ்டைலோடவே ஃபுல்லாக கொண்டு போயிருக்காரு. படம் ஃபுல்லாகவே அதுதான். அனிருத் பிஜிஎம் சொல்லி ஆகணும், அவரோட ஸ்டைலுக்கு அது பிஜிஎம் போட்டு செம்மையாக எலிவேட் பண்ணியிருந்தது. நல்லா இருந்துச்சு. ரொம்ப டிஹெச் அவ்வளோ இதுவாக ஒன்றும் தெரியல. ஐ மீன் ரொம்ப மோசமாக எதுவும் தெரியல, நல்லா தான் இருந்துச்சு. உபேந்திரா தான் சொல்லவே தேவையில்லை. வந்த எல்லாத்தோட அவுட் அண்ட் அவுட் உபேந்திரா தான் அப்படியே தூக்கி சாப்பிட்டுட்டாரு. அந்த கொக்கி பிஜிஎம் போட்டிருந்தார், கரெக்டாக போட்டிருக்காரு, சூப்பராக இருந்துச்சு. உபேந்திரா வந்தது தான் சூப்பராக இருந்துச்சு. தெரியல, அது மேபி அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வந்தால் ரஜினி பார்க்கணும், தலைவரை பார்க்கணும்னு வந்திருந்தா ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நல்லா இருந்துச்சு.